ஸோ பிபிஎஃப் அண்ட் லேமினேஷன் இது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஒரு பிபிஎஃப்பை வந்து எப்படி ஒட்டுவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் த்ரூ அவுட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிபிஎஃப் ஒட்டுறதெல்லாம் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கட் ஷாட்டே இல்லாத ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான். ஸோ ஒரு டுட்டோரியலாகவுமே இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம தண்ணி மூலியமாக வந்து ஒட்டுறோம் அப்படின்றது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேனலில் வந்து நம்ம வந்து பிபிஎஃப் ஒட்ட போகிறோம். ஸோ எந்த ஒரு பேனலாக இருந்தாலும் ஒட்டுறதுக்கு முன்னாடி அகைன் வந்து அதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். ஸோ ஃப்ளீம் வந்து ஒட்டுறதுக்கு அந்த ஸ்லிப்பரி மோஷன் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்லிப் சொல்யூஷனை வச்சு இது கம்ப்ளீட்டாக இந்த பேனலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து வந்துடும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியது ஒரு டேக் சொல்யூஷன். ஸோ இதை அடித்து அகைன் வந்து வேறு ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் இதிலேருந்து போயிடும். இப்போ இந்த ஃப்ளீம்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது பிபிஎஃப். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில இதில் வந்து பிராண்டோட நேம் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து 3Mலாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 3M பிபிஎஃப்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து 3M லேமினேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு நம்ம ஃப்ளீம் ரிமூவ் பண்ணையில் படாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதோட முன்னாடியும் பின்னாடியும் லேஸாக வந்து இந்த ஸ்லிப் சொல்யூஷனை அடிச்சுக்கிட்டு அண்ட் இந்த ஃப்ளீம்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்லிப் சொல்யூஷனை வந்து அடிக்கணும். ஸோ எதுக்காக நம்ம இந்த ஸ்லிப் சொல்யூஷன் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேனலில் நம்ம கரெக்டான பொசிஷனிங் வைக்கிறம்போது இதை வச்ச உடனே ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்லிப் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பேனலில் கரெக்டான எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு இந்த ஃப்ளீம் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டு இதோட கார்னர்ஸில் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு டேக் சொல்யூஷனை வந்து நம்ம அடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேக் சொல்யூஷன் அடித்தாச்சு. ஸோ இந்த கார்னர் 2 சைடு லாக் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பர்சனாக நம்ம வந்து ஒட்டுறதுனால ஸோ பொசிஷனாக வந்து லாக் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ 2 பேர் இருக்கோம் அப்படின்னா அதை 2 சைடில் வந்து புல் பண்ணி இழுத்து அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்லிப் சொல்யூஷனும் அண்ட் டேக் சொல்யூஷனும் அடித்து நம்ம இதை வந்து ஒட்டிட்டோம். ஸோ 4 கார்னருமே வந்து லாக் பண்ணிட்டோம். அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளீம் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் சொல்யூஷனை அடித்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப் சொல்யூஷனை வந்து ஸ்க்வீஜி பண்ணி நம்ம அதை வெளியில் வந்து எடுக்கிறோம். ஸோ இது ப்ராப்பராக லாக் ஆகிறதுக்காக நம்ம டேக் சொல்யூஷன் வந்து அடித்து
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்லிப் சொல்யூஷன் அண்ட் டேக் சொல்யூஷனை மட்டும் யூஸ் பண்ணி இதில் கம்ப்ளீட்டாக இந்த பேனலை வந்து ஒட்டிட்டோம். இதில் எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாட் ஏர் கன், அதாவது ஹீட் கன்னை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பிபிஎஃப் ஓட்டும்போது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டேக் சொல்யூஷன் அண்ட் ஸ்லிப் சொல்யூஷன் சொல்லக்கூடிய வாட்டர் பேஸ்டு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்டுவோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளீம்ஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்குது. இது ப்ராப்பராக ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நேச்சுரல் க்யூரிங் டைம் கொடுக்கலாம். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸுமே வந்து இருக்குது. பட் அது எங்களோட ட்ரைனிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம் அந்த ஷார்ட் கட்ஸு. பட் இது நேச்சுரல் க்யூரிங்காக தான் நம்ம வந்து விடுவோம். ஸோ எப்பயுமே அந்த ஷார்ட் கட்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அது ஒரு சில டைமில் தான் அந்த ஷார்ட் கட்ஸ் வந்து பயன்படுத்துவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 40 மினிட்ஸ் கழித்து இதை எப்படி நான் வந்து எண்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து க்யூரிங்க்கு வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ எக்ஸஸ் இருந்த ஃப்ளீம்ஸை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து நேச்சுரலாக வடிஞ்சதுக்கப்புறமேல நம்ம இதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரையிங் வந்து விட்டாச்சு. இப்போ நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே சுற்றி இருந்த அந்த வாட்டர் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். இந்த போஸ்ட் ஹீட்டிங் எதுக்காக அப்படின்னா எட்ஜை வந்து சீல் பண்ணுறதுக்காக. எட்ஜில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதோ ஒரு ஃப்ளீம் வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகலை அப்படின்ற அதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் ஹீட்டிங் எப்படி பண்ணுறோம், அந்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமேல இதோட கம்ப்ளீட் பேனலே வந்து ஃபினிஷிங் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பேனல்ஸை வந்து நம்ம பண்ணும்போது இந்த பிளேட்ஸை வச்சு தான் கட் பண்ணுவோம். ஸோ பிளேட் வந்து அப்போதைக்கப்போ கட் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லா மாதிரி டூல்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே நம்மளோட ட்ரைனிங்ஸில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போ எட்ஜிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி அந்த ஃப்ளீமை வந்து ஷேப்பிங்க்கு வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஏர் கன் வந்து யூஸ் பண்ணுறது நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் டெக்னிக் மூலிமா அதை வந்து சீட்டிங் கொண்டு வந்துடுறோமோ அது கொண்டு வந்துடுவோம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்கில் ஒரு சில இதில் பிபிஎஃப்ஏ வந்து அவங்களுக்கு ஒட்டுறதுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க அதுலேயுமே பிபிஎஃப்லேயே வந்து ஹாட் ஏர் கன்னை யூஸ் பண்ணிலாம் வந்து ஒட்டுவாங்க. ஸோ சென்டர்லலாம் வந்து லைக் எட்ஜஸில் மட்டும் வேணால் நீங்கள் ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அது சென்டரில் யூஸ் பண்ணும்போது இது பண்ணல அதோட டென்சிட்டி ட்ராப் வந்து நிறையாவே வந்து இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பிங் வந்து நம்ம உட்கார வச்சுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து ஹாட் ஏர் கன்னுன்றதுமே வந்து தேவைப்படாது. பிகினிங் ஸ்டேஜில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தெரியாமல் ஒரு பிகினிங்கில் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க இந்த மாதிரி அந்த ஷேப்பிங் கொண்டு வரதுக்குமே வந்து ஹாட் ஏர் கன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பிங் வந்து கொண்டு வந்தாச்சு. இதை உள்ளே ஒரு சில பேர் மடித்து ஒட்டுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த மாடலில் வந்து பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாடலில் உள்ளே மடித்து ஒட்ட முடியுமோ அந்த மாடலுக்கு வந்து பண்ணலாம். பட் பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து நிறைய ஒரு லாக் ஹோல்லாம் வந்து இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் உள்ளே வந்து மடித்து விட முடியாது. ஸோ இந்த இதில் வந்து இந்த எட்ஜில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து டேப் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவோம்.
நிறைய பேர் வந்து கேட்பாங்க பைக் ஓனர்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி நீங்கள் பிளேடில் கட் பண்ணுறீங்களே, அதை பிளேடில் கட் பண்ணால் வந்து பெயிண்டில் வந்து கோடு விழுந்துருமா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து லேஸாக வந்து அது கட் தான் பண்ணுவோமே தவிர்த்து அது பெயிண்ட் அளவுக்கு வந்து உள்ளே போகாது. ஸோ எப்படி பிளேட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமரோட வண்டிகள்லேயுமே வந்து அது வந்து பண்ணுறோம். அதுக்காக தான் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனலுக்கு நம்ம பண்ணும்போது அந்த பிளேட்ஸ் வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ பிளேடோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேட்லேயே ரொம்ப சீப்பரான பிளேட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க என்னென்னா காஸ்ட் கட்டிங்க்காக. பட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து 30 டிகிரி பிளேட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். இந்த 30 டிகிரி பிளேட்ஸோட காஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய பைக்கு, காரு அப்படின்ற போது அதில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். மேபி அது உங்களுக்கு இந்த கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல. ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளீமுக்கு மேலே வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணால் மட்டுமே தான் இந்த சவுண்டு வந்து கேட்கும். நீங்கள் பேனலில் வந்து பிளேடு படுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சவுண்டு கேட்காது. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து பேனலில் வந்து பிளேடு விழுகுதா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனலில் ஒட்டின பிபிஎஃப்பை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி அதோட ஷேப்பிங்க்கு வந்து உட்கார வச்சாச்சு. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃப்ளீம்ஸ் வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக போஸ்ட் ஹீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஸோ த்ரூ அவுட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த ஹீட்டரை ஒட்டும் போதும் நம்ம வந்து பயன்படுத்தினது கிடையாது. ஸோ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மைல்டாக வந்து லிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான எட்ஜஸ்க்கு மட்டும் இந்த போஸ்ட் ஹீட்டிங் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும். பண்ணி அந்த ஃபிலிமை வந்து கரெக்டாக வந்து சீட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ் வந்து லிஃப்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு 40 மினிட்ஸு. நிறைய பேர் அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க, அப்போ ஒட்டிட்டு உங்களுக்கு 40 மினிட்ஸ் கழிச்சு இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவீங்களான்ட்டு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு பைக் ஓட்டுறதுக்கு 2 டேஸ் டைம் பீரியட், ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சுருந்து க்யூரிங் பார்த்துட்டு தான் ஒரு வண்டியை வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம். ஸோ மினிமம் நாங்கள் ஒரு 3 டேஸ் வச்சுருந்து பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வெஹிக்கிளுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு பைக்கை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணி அதை ஃபிலிம் ஒட்டி க்யூரிங்லாம் பார்த்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு வண்டிக்கு 5 ஹவர்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 3 வண்டிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டோம். ஸோ அப்படி வந்து பண்ணுற பட்சத்தில் தான் எங்களுக்கு அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமலும் அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து நல்லா வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த போஸ்ட் ஹீட்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த பேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் பிபிஎஃப்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிபிஎஃப்பை ஒரு பேனலில் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் ஒட்டக்கூடிய ப்ராசஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் பிபிஎஃப்பை வந்து தண்ணி மூலியமாக வந்து ஒட்டுறது. போஸ்ட் ஹீட்டிங் அப்படின்றது மட்டும்தான் பிபிஎஃப்பில் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போய் பிபிஎஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் வந்து பிபிஎஃப் ஒட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அதை எப்படி ஒட்டுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ
அவங்க ஹீட் பண்ணி தான் த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்பல்சரி வந்து லேமினேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷாம்பூ சிலிண்டர்ஸ்லாம் வச்சு இந்த ஒட்டுறாங்க, அவர் நிறைய வந்து வாட்டர் பேஸ்டு கெமிக்கல்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்கன்னா அது கண்ணை மூடி நீங்கள் நம்பலாம் அது பிபிஎஃப் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பிபிஎஃப் வந்து கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கில்டு டெக்னீஷியனாக ஆகணும்னு நினச்சிங்கனாலும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலிங் கோர்ஸ் அண்ட் பிபிஎஃப் கோர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் இன்ஸ்டாலருக்கான தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்குக்கான பிபிஎஃப் இன்ஸ்டாலர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சர்க்கிளில் இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பேட்சஸ் வந்து மந்த் அண்ட் மந்த் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த துறையில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களோட டீட்டெயிலிங் ஸ்டோர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பிபிஎஃப் வந்து எப்படி ஒட்டுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வண்டிக்கு பிபிஎஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பிபிஎஃபாக லேமினேஷனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ் வந்து பிபிஎஃப் அப்படின்னா இது வந்து லப்பரைஸ்டு மெட்டீரியலாக இருக்கும். அதோட எலாங்கேஷன் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும், நல்லாவே வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரப்பர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை இழுத்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னா பேக் டு பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ரொம்பவுமே வந்து இழுக்கக்கூடாது, அந்த பாடியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இழுத்து வந்து ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் வாங்கி காமிச்சு இது பிபிஎஃபா அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாம்பிள்லாம் கேட்டால் தருவாங்களான்னா கண்டிப்பாக வந்து தருவாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோலையுமே நிறைய பேர் வந்து பிபிஎஃபை வந்து சாம்பிள் காட்டுவீங்களா, எங்கள் வண்டியில் ஒட்டி காட்டுவீங்களா, ஆர் சின்னதாக வந்து கட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த கடையிலையுமே வந்து நம்ம கேட்டாலாம் நம்மளை திட்டுவாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் காசு கொடுத்து உங்களோட வண்டிக்கு போட போகிறீங்க அப்படின்ற போது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிகிட்டே வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட லேமினேஷன் சாம்பிள் கிடையாது. பட் ப்ரீவியஸாக நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து லேமினேஷனையும் இதையுமே வந்து ஒரு வண்டியிலேருந்து எடுத்து நாங்கள் சாம்பிளோட வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா நான் ஐகார்டில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் பிபிஎஃப் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிபிஎஃப்பில் நிறைய பேர் ஓவர் த ஃபோனில் இது எவ்வளோ மைக்ரான் எவ்வளோ ஜிஎஸ்எம்லாம் வந்து கேட்பாங்க. பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரான் ஆர் மில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பிபிஎஃப்பை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 மைக்ரான் திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 190 மைக்ரான் திக்னஸில் இருக்குது. ஸோ லேமினேஷன்லாம் நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 70, 80 இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100 மைக்ரானில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற கடையில் கண்டிப்பாக வந்து கேஜ் மீட்டரும் வச்சுருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க. இன்கேஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை மெஷர் பண்ணி காட்டுறதுக்காக தான் நாங்களுமே வந்து வச்சுருக்கோம். ஸோ அவங்களும் அதே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா மெஷர் பண்ணி காட்ட சொல்லுங்கள். அப்படி இல்லை கேஜ் மீட்ரு இல்லை அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி மெட்டீரியலை வாங்கி இது ரப்பர் மாதிரி இருக்கா, இழுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகி மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு வந்து போகுதான்னு வந்து பாருங்கள். இழுத்தா கிளியறது இல்லைனா வந்து ஒரு மாதிரி திக்கான ஒரு கவர் மாதிரி மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அதுக்கு 100% வந்து லேமினேஷன் தான். ஸோ அது வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஸ்கில்டு பேஸ்டான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினச்சாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Blink Detailing Studio. நன்றி, வணக்கம்.